Students, welcome back to our channel. In 12th Maths Unit 1 application of matrix and determinant exercise 1.1 12th sum பார்க்கலாம். Find the matrix A for which A into ஒரு matrix equal to இன்னொரு matrix கொடுத்துருக்காங்க. நம்ம A வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு 2x2, ஏன்னா இங்கே இது ரெண்டுமே 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ வந்து ஏபிசிடி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதை வச்சுட்டு நமக்கு வந்து ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா உள்ளே ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதுக்கு வந்து ஈக்குவல். ஃபஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல் அது. ஓகேவா? ஸோ நான் அது வந்து 4 ஈக்குவேஷனாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நார்மலாக வந்து தெரியும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு எலமெண்ட்டை கேன்சல் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு எலமெண்ட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா பியை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே 2 சேம் இதில் தானே இருக்கணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஈக்குவல் டு 28. ஸோ அதுக்கடுத்து இதை வந்து அப்படியே எழுதிக்கிறேன், சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கேன்சல் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஸோ 7a ஈக்குவல் டு 21 வரும். மைனஸ் பண்ணால் a ஈக்குவல் டு 21/7, a ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வருதுன்னா a ஈக்குவல் டு 3 வந்து நான் வந்து எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால், அதாவது செகண்ட் ஈக்குவேஷன்லையும் பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் பண்ணலாம். நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் பண்ணி உங்களுக்கு வந்து b வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்த் ஈக்குவேஷனும் அதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ அதுதான் வந்து நான் தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்கேன். சியோட வேல்யூ வந்து 1 கிடைக்குது. இப்போது அதாவது தேர்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சா டி கிடைக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷன்லையும் பண்ணலாம். நான் ஃபோர்த் ஈக்குவேஷனில் பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஏபிசிடி 4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 3 1 1 -2. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.